திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளுள் மூத்தவர் திராவிடமணி ரெட்டமலை சீனிவாசனார். அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழக அரசியலில், ஏன் அகில இந்திய அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போராளி திராவிடமணி ரெட்டமலை சீனிவாசனார். காந்தியடிகளோடும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று வாதாடியவர். சாதி ஒழிப்பில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கே முன்னோடியாக விளங்கியவர். வரையன் என்னும் பெயரில் ஒரு இதழ் அவர் நடத்தினாலும் அவருடைய இலக்கு சாதி ஒழிப்பாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நாம் தலித் என்கிற சொல்லை எந்த பொருளில் உச்சரிக்கிறோமோ அந்த பொருளில்தான் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருந்த தீண்டப்படாத மக்களை குறிக்கும் பொது சொல்லாக பறையன் என்கிற சொல்லை பயன்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதியின் அடையாளமாக அதை அவர் முன்னிறுத்தவில்லை. அந்த காலத்தில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற சொல்லும் பயன்பாட்டில் இல்லை, புழக்கத்தில் இல்லை. அன்டச்சபிள்ஸ் என்கிற தீண்டப்படாதவர்கள் என்கிற சொல்லாடல் தான் அன்றைக்கு அதிகார வர்க்கத்தினரிடம், ஆளும் வர்க்கத்தினரிடம் புழக்கத்தில் இருந்த ஒரு சொல். அப்போது ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மகத்தானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்த பிறகு அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மையும் பக்குவமும் அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. அதன் பின்னர் அவருடைய அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கரின் திசை வழியிலேயே பயணித்தது என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு திராவிட இயக்கங்களை பற்றிய வரலாறு பேசுகிறவர்கள் ரெட்டமலை சீனிவாசன், பண்டிதர் அயோத்திதாசர் ஆகியோரையும் நினைவு கூர்ந்துதான் பேச முடியும் என்கிற அளவுக்கு இந்த அரசியலில் பெரும் பங்களிப்பை செய்த மாமனிதர் ரெட்டமலை சீனிவாசனார். அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை மீண்டும் செலுத்துகிறோம்.